டே 3ல் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. செகண்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டம்பட்டி வெர்சஸ் திருவனைக்கோவில். இதில் கவுண்டம்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. கவுண்டம்பட்டி அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச கோபி. திருவனைக்கோவில் அணிக்காக ஓப்பனிங் பேர் சரத் மற்றும் ஸ்ரீஹரி ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க திருவனைக்கோவில் அணிக்காக. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் சதீஷ் சைக்கிள் கேப்பில் விரட்டி போயிட்டுருக்காங்க. சரி, சரத் சைக்கிள். இப்போ ஸ்ரீஹரி சைக்கிள் ஃபஸ்ட் ஒன்று சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் ஒன் ஸ்ரீஹரி சைக்கிள், நான் சைக்கிளில் சரத். கவுண்டம்பட்டி அணிக்காக கோபி. நல்ல ஒரு யார்கர், மேக்ஸிமம் ஒரு ரன் கிடைக்கும் சிங்கிள். நல்லா பிக் பண்ணியிருக்காருங்க. 6 பா பேட்டிங்க. ஒரு யார்கர் அப்படியே நோண்டிட்டார். ஃபஸ்ட்டு 6 பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் ஆகலை, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு யார்கர் கேப்பில் பிக் பண்ணிட்டாங்கண்ணா. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில். டாட் பால் ஓவர். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நியூ பவுலர் சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவரை வீச சரத் சைக்கிள். 2 ஓவரில் டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ், பிக் சிங்கிள். தேர்ட் ஒன் நல்ல யார்கர், ஒரு மிஸ் ஃபீல்டு விரட்டி போயிட்டுருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபோர்த் ஒன் விக்கெட்டுக்கான சான்ஸ், குட் கேட்ச். முன்னாடி ஓடி பிடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க திருவனைக்கோவில். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். திருவனைக்கோவில் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேனாக ரூபன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று தரையோட அடிச்சிருக்காரு. ரெண்டு ஓவரில் டாட் பால். பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால். ஃபுல் டாஸ் சரியாக பிக் பண்ணல. குட் ஸ்டாப்புங்க. யங்ஸ்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. குயிக் சிங்கிள் ஓவர். 2 பவர் பிளே ஓவரையும் சூப்பராக போட்டு போயிருக்காங்க. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி 3வது ஓவரை வீச 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதை மொதல் பவுலராக கோபி யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க. லெக் சைடு சைட்டில் 6 ட்ரை பண்ணார், தடுக்க முடியல. லெக் சைடு அடிக்கிற ஃபஸ்ட்டு 6. நியூ பாலே அடிக்கிறாருங்க. உடம்புக்கு போட்டிருக்காரு. தரையை அடிச்சிருக்காரு இந்த டைம். இளையராஜா இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள் மண்டைக்கு அடிச்சிருக்காரு ஃபீல்டர். இளையராஜா மிஸ் பண்ணிட்டாருங்க கேட்சை. எடுத்த ஒரு பெரிய விக்கெட்டுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஃபீல்டர் இருக்கார் யங்ஸ்டர், இன்னும் ஓடலை. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லோ டாஸ் ஒயிட். அடிச்சிருக்காரு இந்த டைம் எக்ஸ்ட்ரா கவரில். டீப்பில் ஒரு ஃபீல்டர். சிங்கிள். லாஸ்ட் 1 பால். மடைக்கு தரையாக அடிச்சிருக்காங்க கேப்பில். சிங்கிள் ஓவர். 3 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பவுலராக சூர்யா யூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். இப்போ பின்னாடி மடைக்கு அடிச்சு விட்ருக்காங்க. ஃபைனல் லெக்கில் தான் ஒரு ஃபீல்டர் இருக்கார். அதுக்கப்புறமா 2 ரன் ஓடிட்டாங்க. சிங்கிள்.
தேர்ட் ஒன் ஒயிட் பால், ரின்சிங் பால், டட் பால், ஸ்டாப். ஒரு ஃபுல் டாஸ் அடிக்க முடியலை. டட் பால், அவர் சூப்பராக போட்டுட்ருக்கார் சூர்யா. 6 பவுண்டரி வரல இது வரைக்கும். லாஸ்ட் பால் அகெயின் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 3 டாட் போட்டிருக்காங்க தொடர்ந்து. லாஸ்ட் ஒன் பால் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு, சரியாக கனெக்ட் பண்ண முடியலை. சிங்கிள் ஓவர். 4 ஓவர் முடிவிட்ட நிலை. அணியின் எண்ணிக்கை 29. 2 நியூ பவுலர் தான், 2 பவுலருமே லோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். அடுத்த ஓவரும் நியூ பவுலர் தான். 2 பவுலர் 2 ஓவர் போட்டாங்க. பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போவாங்களா இங்கேருந்து திருவண்ணாமலை? வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள் ப்ரோ, லைக் பண்ணிட்டு பாருங்கள் எல்லோரும் வீடியோவை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒன்று வெல்கம் பண்ணியிருக்காரு. அந்த திசையில் அடிக்கிற 2வது 6ங்க. இவர் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சுட்டே இருக்கார். இதுக்கு முன்னாடி ஒரு 6 அடித்தார், அதை விட இந்த 6 தூரம். லோ டாஸ், ஹிட் பை, சிங்கிள். அடைக்கு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு கோபி. குட் கேட்ச். இந்த டைம் இந்த கேட்சை விடலாம் பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அடுத்த பேட்ஸ்மேனாக மணிகண்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உடனே மடக்கி அடிச்சிருக்காருங்க வந்த உடனே. ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. டிஸ்டன்ஸ் கவர் ஆகலை, யோசிக்கவே இல்லை. விக்கெட், பேக் டு பேக் 2 விக்கெட். அகைன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுதீர் ஸ்ட்ரைக்கில் திருவண்ணாமலை அணிக்காக. ஹாட்ரிக் விக்கெட். கோபிக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும், பாராட்டு. ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தாங்க. அடுத்து 3 ஹாட்ரிக் விக்கெட் எடுத்துருக்காருங்க. நடுவர் பணியை சிறப்பாக செஞ்சுட்ருக்காரு அன்பழகர் மற்றும் சாரதி. இணையப்பரா சாரதியும் அதுக்கு ஹெல்ப்பராக பேர் அன்பழகனும் திருவண்ணாமலை அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் மனோஜ், லெஃப்ட் ஆம். டட் பால், நல்ல ஓவர். 6 தவிர மீதி எல்லா பாலும் சூப்பராக போட்டார். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 36. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் இனியவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி அணிக்காக. டார்கெட்டை நிர்ணயிக்கூடிய கடைசி 6 பந்து. இவரும் நியூ பவுலர் தான், 4வது நியூ பவுலர். ஃபஸ்ட் ஒன்று கிளியர் பண்ணிட்டாருங்க. இவர் அடிக்கிற 3வது 6. செம்ம ஹேண்ட் பவர் வச்சுருக்காரு. லெக் சைடில் ரொம்ப மிகப்பெரிய தூரம் மிட் விக்கெட்டு, அங்கேயே ஒரு 6 அடிச்சிட்டாரு. இந்த ஓவரையும் 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டார்கெட்டை நிர்ணயிக்கூடிய கடைசி 5 பந்து. ரூபன் திருவண்ணாமலை அணிக்காக சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. 6. ஹாட்ரிக் 6 வருமா? இல்லைங்க, ஹாட்ரிக் 6க்கான சான்ஸ் தவற விட்டார். தட் பால். 4th ஒன் இதை அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். லாஸ்ட் 2 பால். டட் பால். கீப்பர் பாலை மிஸ் பண்ண. ரன் ஓடலை. லாஸ்ட் 1 பால். இதையும் அடிச்சிருக்காரு, ஆனால் கேப்பில் லெக் சைடில் சைட்டில். மேக்ஸிமம் 2 ரன் ஓடுறாங்க. இது 10,000 52 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டை மேட்சை வின் பண்ண 53 ரன் தேவை 36 பாலுக்கு. கவுண்டம்பட்டி அணிக்கு அதற்குள் கட்டிப்படுத்தினால் திருவண்ணாமலை இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நியூ பவுலர் சுதீர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை அணிக்காக. கோபி சைக்கிள் கவுண்டம்பட்டி அணிக்காக. ஃபஸ்ட் ஒன்று விட்டு காட்டு வெரைட்டி போயிட்டுருக்காரு, ஆனால் கண்டிப்பாக பவுண்டரி போகாது. பால் நின்றுச்சு.
2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நான் சைக்கிளில் லோகு, சைக்கிளில் கோபி கவுண்டம்பட்டி அணிக்காக 2 ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸை. 2 ஓவர் பவர் பிளே. அகெயின் அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த டைம் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். வெரைட்டி போயிட்டுருக்காரு. ஓடி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 பேக் டு பேக் 2-2. அகெயின் அதே மாதிரி அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த டைம் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு ரன் கிடைக்கும். கோபி நான் சைக்கிள் போட்டார். லோகு சைக்கிளில் ஓப்பனராக வந்தார். நான் சைக்கிளில் இருந்தார். ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 4th ஒன். ஒயிட் திரும்பி கனெக்ட் பண்ண முடியல. கீப்பர் பாலை மிஸ் பண்ண. சிங்கிள். அகெயின் கீப்பர் பாலை மிஸ் பண்ண. அகெயின் ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. 5+1. இன்னும் உள்ள லெக் பை ஷாட். விக்கெட்டுக்கான வாய்ப்பு. பவுலரே ஓடி வர்றாரு. குட் கேட்ச். ஃபஸ்ட்டுக்கு லாஸ் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி. லோக் அவுட். திருவண்ணாமலை அணிக்காக நியூ பவுலர் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோபி சைக்கிளில் ஒரு ஓவர் முடிவு நிலையில் அணி இன்னைக்கு 9. 2வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே. அகெயின் தேர்ட் மேனில் ஃபீல்டர் கைக்கே வந்திருக்கு. இல்லை மிஸ் பண்ணிட்டார் அவரு. ஆனால் சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. அடைக்க அடிச்சிருக்காரு விக்கி வந்த உடனே. 6. சந்தித்த ஃபஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு விக்கி. தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் தவற விட்டார். டட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு குயிக்காக ஒரு ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 2 பால். ஃபுல் டாஸ் மேலே தூக்கி விட்ருக்காரு. கீழே ஃபீல்டர் விரட்டி வந்துட்டு இருக்காரு. இல்லைங்க தவற விட்டார் கேட்சை. 2. லாஸ்ட் ஒன் பால். இல்லை ஒரு யாருக்கார் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. குயிக் சிங்கிள். ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஓவரை வீச கிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை அணிக்காக. இன்னர் சர்க்கிளில் 4 பேரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு தேர்ட் ஓவரில். ஃபஸ்ட் ஒன் கோபி சைக்கிளில், நான் சைக்கிளில் விக்கி கவுண்டம்பட்டி அணிக்காக. இன்னும் 32 ரன் அடிக்கணும் 24 பாலுக்கு கவுண்டம்பட்டி இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ண. பவுலர் கைக்கே தான் போயிருக்கு. 2 இது ஓட முடியல. டாட் பால். கிரி ஒரு நல்ல பவுலர். அகெயின் தேர்ட் மேனில் ரன் ஓடிட்டாங்க. உடச்சி போட்டிருக்காரு. ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். விக்கி ஸ்ட்ரைக்கில் இப்போ. போல்டு. வினோத் அடுத்த பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். அகைன் ஒரு போல்டுங்க. பேக் டு பேக் 2 போல்டு. ஹாட்ரிக் போல்டு வருமா? அடுத்து நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக். ஒரு சின்ன கேப் இருந்தது, அதுக்குள்ளே பூந்து வந்து அடிச்சிருச்சு. அறிவழகன் நியூ பேட்ஸ்மேன். இல்லைங்க இந்த பாலை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஹாட்ரிக்கான சான்ஸ் இல்லை. ஓவர். இந்த ஓவர் சூப்பர் ஓவராக போட்டிருக்காங்க. 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. அறிவழகன் ஸ்ட்ரைக்கில். திருவண்ணாமலை அணிக்காக யார்? அடுத்த ஓவரை வீச பிரசாந்த் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். 3 ஓவருக்கு 29 அடிக்கணும். ரன் அவுட்டா? என்னங்க மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்க. விக்கெட்.
அடுத்த பேட்ஸ்மேனாக கவுண்டம்பட்டி தனதூர் அணிக்காக இளையராஜா, அதான் நாயகன், தண்ணியோட நம்பிக்கை நட்சத்திரம். ஸ்ட்ரைக்கில் 29 ரன் அடிக்கணும். செகண்ட் ஆன் உடச்சி போட்டிருக்காரு, ஸ்டம்பு மேலே டாட் பால். நெக்ஸ்ட் ஆன் வடிகோட்டில் ஏறி நிற்கிறாரு, இது கே பால் போட்டிருக்காரு, டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் இளையராஜா வச்சு. கேன ஒரு லோ டாஸ், அதையும் தவற விட்டார். 3வது டாட், இதை பனிஷ் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் இருக்காரு, அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 6. லாஸ்ட் ஒரு பால் இருக்குது, ஓவருக்கு 10 அடிக்கணும். லாஸ்ட் 1 பால், 6 பவுண்டரியே தேவை கண்டிப்பாக. இல்லைங்க, லெக் பை, கைக்க தக்க வச்சுக்கிட்டாரு இளையராஜா. சிங்கிள். ஓவர் 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 31. 2 ஓவருக்கு 22 ரன் வேணும், ஓவருக்கு 11 ரன் வேணும் கண்டிப்பாக. இளையராஜா சைக்கிளில் இருக்கார், பாசிபிள் தான். ஆனால் பவுலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம், அதில் மொதல் பவுலரை கிரியை யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன் டாட் பால். செகண்ட் ஆன் கேன் ஏறி விளையாடுறாரு, இந்த பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன் ரிட்டன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். கோபி ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேராக பவுலர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது என்ன ஷாட்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் 6 பவுண்டரி வேணும் கண்டிப்பாக. அடிச்சிருக்காரு மடக்கி, ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க, தரையோட தரையாக தான் போகுது. மேக்ஸிமம் 2 ரன் தான் கிடைக்கும், இல்லை சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஃபீல்டர் இருக்காங்க, கைக்கே தான் போகுது, விரட்டி வராரு. இல்லைங்க, முடியலைங்க. டூ. லாஸ்ட் 1 பால், 6 பவுண்டரி இல்லைனா நல்ல ஓவர் கிரீட் இருந்து. ஃபீல்டர் இருக்காங்க, விரட்டி போயிட்டுருக்காங்க பாயிண்டில். கேன் ஒரு 2. ஓவர் ஓடி எடுத்திருக்காங்க, 6 பவுண்டரி இல்லைனாலும். 39 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க 5 ஓவர் முடிவிட்ட நிலையில். 6 பாலுக்கு 14 ரன் தேவை. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 13 ரன், இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 14. பாசிபிளாக பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பாலோ 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். 2வது பாலர் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் ஒன்று வெல்கம் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டர் அண்ணாது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. 6. தேவையான ஒரு 6ங்க, சாரை குறைச்சி விட்டார். 5 பாலுக்கு 8 ரன் தான் தேவை. 2 2-1 போதும், மேட்சை வின் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறாரு இளையராஜா? 6 தான் அடிப்பாரா? 5 8. செகண்ட் ஆன். ஐயோ, விக்கெட்டுக்கான சான்ஸ். 2 ஃபீல்டர் இல்லைங்க, ட்ராப் கேட்சுங்க. 2 ரன் விட்டாங்க. நேராக படாத இடத்துல பட்டுருச்சு, டாட் பால். 3 காரு உடச்சி போட்டிருக்காரு, பனிஷ் பண்ணிட்டாரு. 6 அடிச்சிருக்காரா? 6. மேட்சை வின் பண்ணுறாரு இளையராஜா. 2 6 அடிச்சு. ஹார்ட் லக் திருவண்ணாமலை ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி.